வெல்கம் பேக் டு ஆல். இன்னைக்கு பைத்தான் டெக்கரேட்டர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ பைத்தான் டெக்கரேட்டர்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் ஏதோ ஒரு லாஜிக்கை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும், சரிங்களா? நம்ம எப்படி இன்ஹெரிட்டன்ஸ் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி டெக்கரேட் பண்ணணும். ஆக்சுவலாக உங்கள் ஃப்ரெண்டுக்கோ இல்லை உங்கள் கொல்லிக்காருக்கோ ஒரு கிஃப்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு மேலே சம் டெக்கரேஷன்ஸ் பண்ணி கொடுப்போம் இல்லையா, அதே தான். ஒரு ஃபங்க்ஷன் ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஸோ அந்த ஃபங்க்ஷன் மேலே நம்ம வேணுங்கிற டெக்கரேஷன்ஸை பண்ணிக்கலாம். டெக்கரேஷன்ஸ் இன் சென்ஸ் மீன்ஸ் எக்ஸ்ட்ரா லாஜிக்ஸை நம்ம ஆட் பண்ணுறது தான் டெக்கரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? ஸோ இதெல்லாம் த வே ஆஃப் கான்செப்ட்ஸ். இது எங்கெல்லாம் நமக்கு யூஸ் ஆகும்னா, நம்ம ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்து பண்ணிட்டு இருக்கிறப்போ நமக்கு இந்த கான்செப்ட்ஸ்லாம் நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரியா? ஸோ அந்த பைக் ரெண்டல் ப்ராஜெக்ட் ஷேர் பண்ணியிருந்தேன், செக் பண்ணி பார்த்தீங்களா? புரிஞ்சுதா? ஒர்க் பண்ணி பார்த்தீங்களா? அது ரன் ஆச்சா கரெக்டா? ஜஸ்ட் ஓவர்வியூ தான் சார் பார்த்து, ரன் பண்ணி பார்க்கல. சரி, ஓகே ஓகே, அது ரன் பண்ணி பாருங்க. அதில் இருக்க டேபிள்ஸ் 2 டேபிள் தானே, கிரியேட் பண்ணி பாருங்க உங்கள் சிஸ்டமில். ஓகே சார். மகேஸ்வரி, நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? சார் ட்ரை பண்ணலிங்க சார், நானும் சும்மா பார்த்தேங்க சார் எப்படி என்னன்னு மட்டும். ட்ரை பண்ணிட்டு டவுட்னா கேட்குறேங்க சார். ஷூர் ஷூர். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம டெக்கரேட்டர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம், சரியா? ஸோ டெக்கரேட்டர்ஸ் லைக் அதோட ஃபங்க்ஷன்ஸ் எப்படின்னா, நம்ம டெக்கரேட்டர்னு ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணிடுவோம். ஓகே, அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த ஃபங்க்ஷனை ஆட் பண்ணுறது பேர் தான் டெக்கரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? ஸோ சம் சிம்பிள் கான்செப்டாக சொல்லணும்னா, ஒரு லாஜிக்கை நம்ம ஆட் பண்ணுறோம், தட்ஸ் ஆல், அவ்வளோதான். ஓகே, ஸோ அது எப்படின்னா 1 or more லாஜிக்ஸை ஆட் பண்ணலாம். ஒவ்வொரு டைம் நம்ம ஆட் பண்ணுறப்பையும் ஓவர்லேப் ஆகும். எப்படின்னா, நான் ஒரு ஒரிஜினல் ஃபங்க்ஷன் ஒன்று வச்சுருக்கேன், ஏன்னா அதுக்கு மேலே இன்னொரு ஃபங்க்ஷன் ஆட் பண்ணுறேன் டெக்கரேட்டரா. ஓகே, ஸோ அதை என்ன பண்ணுன்னா, ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷனை ஆட் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஸோ அந்த ஃபங்க்ஷனோட ரிசல்ட் எடுத்து இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணும், சரியா? தென் இதே மாதிரி இன்னொரு ஃபங்க்ஷன் மேலே நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது அதுக்கு மேலே இருக்கிறதுல பாஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி தான் டெக்கரேட்டர் வந்து ரன் ஆகுது, சரியா? ஸோ ஒரு சில ஸ்லைட்ஸ் பார்ப்போம், பார்த்துட்டு நம்மளோட ஐடியில் ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, just a minute. ஓகே, ஸோ டெக்கரேட்டர்ஸ் தான் வந்து பைத்தான் அட்வான்ஸில் ஒரு டாபிக், சரியா? ஸோ இது வந்து உங்களோட வீக் 9 தான் வரும், வீக் 8 இன்னும் 9 வரும். நம்ம ஏன் இப்பயே பார்க்குறோம்னா, ஃபங்க்ஷனுக்கும் டெக்கரேட்டர்ஸுக்கும் ஒரு லிங்க் இருக்குது. ஏன்னா ஃபங்க்ஷன்ஸு ஓஓபி ரெண்டும் மோரார்லெஸ் அதுல இருந்து ஒரு அட்வான்ஸ்டாக ஓஓபி இல்லையா, லைக் அதுலேயும் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணும், இதுலேயும் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணும். அண்ட் டெக்கரேட்டர்ஸ்லையும் வி ஆர் யூஸிங் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஸோ அதே மாதிரி இது கூட ஜென்ரேட்டர்ஸ்னு ஒரு பார்ப்போம், ஏன்னா அதுலேயே நம்ம ஃபங்க்ஷன்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம்.
இது ரெண்டு இதோட சேர்த்து பார்த்துட்டோம்னா நமக்கு கொஞ்சம் புரியும். அதனாலதான் அங்க இருக்கிற டாபிக்ஸ் ரெண்டு நம்ம பார்ப்போம். சரியா? ஸோ decorators allow you to decorate a function. Okay, so just ppt and okay, so இது என்னன்னா just an option. ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி நீங்க ஆட் பண்ணணும் உங்களோட ஓல்ட் ஃபங்க்ஷன்ல அப்படின்னா ஸோ ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்னு அந்த ஃபங்க்ஷன்லேயே மறுபடியும் லாஜிக் டைப் பண்றது, இல்லையா இன்னொரு ஃபங்க்ஷன் டைப் பண்ணி அந்த லாஜிக்கை புதுசா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது, இல்லையா? ஆனா இங்க நம்ம டெக்கரேட்டர் யூஸ் பண்ணி பழைய ஃபங்க்ஷனை அஃபெக்ட் பண்ணாம நம்மளால பண்ண முடியும். சரியா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த சம் டெக்கரேட்டர் கொடுத்துருக்குல்ல, இந்த கொடுத்து இந்த இடத்துல நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற ஃபங்க்ஷன்ஸை தான் பாஸ் பண்ணும். அது டெக்கரேட்டரா இங்க வந்து ஆக்ட் ஆகும். சரியா? இதுக்கு மேல நம்ம கொடுத்துட்டு எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் வேணா ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த சிம்பிள் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இது இங்க நீங்க ஆட் பண்ணிருக்க ஃபங்க்ஷனுக்குள்ள போய் சப்ஸ்டியூட் ஆயிட்டு ஓகே அதுக்கான ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ இன்னைக்கு ஐடியிலே நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நார்மலாக ஒரு ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்ணுவீங்க, கிளாஸு நீங்க ஒரிஜினல்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஒரிஜினல் அண்ட் இதுல உங்களுக்கு வேணும்னா நீங்க பாஸ் பண்ணிக்கலாம் பேராமீட்டர், இல்லைன்னா டைரக்டா கொடுப்போம் இல்லையா. அண்ட் நீங்க நான் ஜஸ்ட் பிரிண்ட் பண்றேன், இல்லைன்னா ரிட்டர்ன் பண்ணிடலாம். ரிட்டர்ன் ஒரு லைன் லைக் ஐ ஹாவ் அண்ட் ஐ ஹாவ் அன் அக்வேரியம். ஓகே, என்ற ஒரு அக்வேரியம் இருக்குன்னு கொடுத்துருக்கேன். ரைட், இது ஒரு ஃபங்க்ஷன். சின்டாக்ஸ் இது return is outside the function. Okay, புது ஃபைலே கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். நியூ ஃபைல், யா இங்கே பேஸ்ட் பண்ணலாம். இதுக்கு மேலே ஒரு கிளாஸ் ஒரிஜினல் தெரியலைங்க சார். ஸ்க்ரீன் மாறினால தெரியாது. ஓகே, இப்போ கிளியரா இருக்கும். ரைட், ஸோ எதுவும் புரியல தென் டிஃபிகல்ட்டிஸ் எதாவது ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணால் தான் எனக்கு தெரியும் நான் ஏதாச்சும் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன்னா இல்லை இந்த டாப்பிக்கில் என்ன கிளியரன்ஸ் வேணுமா அப்படிங்கிறது. ஓகே, நார்மலாக ஒரு ஃபங்க்ஷன்னா இப்படி இருக்கும் இல்லையா. ஸோ ரிட்டர்ன் இஸ் அவுட் சைட் த ஃபங்க்ஷன். சேம் மெத்தட் கிளாஸ். ஓ சாரி சார், கிளாஸ்ல டெஃப் ஃபங்க்ஷன் சாரி. ஓகே, இப்போ கரெக்டாக ரைட். ஸோ இங்கே நான் கிளாஸ்னே கொடுத்துட்டேன். அதாவது 2-3 நாளாக நம்ம ஓபியை பார்த்துட்டு இருக்கோமா, அந்த இதில் அப்படியே கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ டெஃப் நீங்கள் ஒரிஜினல் enter return I have an okay. ஸோ இப்போ ஒரிஜினல் கால் பண்ணா எனக்கு ரிட்டர்ன்ங்கிறது பிரிண்ட் ஆகும் இல்லையா. ஸோ ஆனால் ரிட்டர்ன்ங்கிறது எப்படின்னா ஒரிஜினல் I have an aquarium print ஆயிடுச்சு. ஓகே, நான் இதுக்கு மேலே இல்லை கீழே வந்து ஏதோ ஒரு வேல்யூ நான் ஆட் பண்ணணும் அப்படின்னா
டெக்கரேட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ டெக்கரேட்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன் டெஃப், அண்ட் இதில் லைக் ஒரு அப்பர் கொடுத்துக்கிறேன். ஓகே, நான் இப்போ வந்து அப்பர் கேஸை கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நீங்கள் பாஸ் பண்ணுறது எப்படின்னா, ஏதோ ஒரு வேரியபிள் பாஸ் பண்ணிக்கலாம். லைக் FUN பாஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் கோலன், என்டர் கொடுத்துருங்க. இங்கே இன்னொரு ஃபங்க்ஷன் நீங்கள் கிரியேட் பண்ணணும். சரியா, கிரியேட் பண்ணிவிட்டு இன்னர்னு கொடுத்துட்றேன். ஸோ டெக்கரேட்டர்ஸ்க்கு மட்டும் கோலன் என்டர் பண்ணிடுங்க. சரியா, இங்கே இப்போ அந்த ஃபன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, அங்கே தான் நம்ம ஃபங்க்ஷன் பாஸ் பண்ணுறோம். லைக் A = fun ஆஃப் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துருங்க. தென் இங்கே ரிட்டர்ன் A டாட் அப்பர். ஸோ இங்கே அப்பர் கேஸை கன்வெர்ட் பண்ணுறோம் நம்ம. சரியா, ஸோ தென் அப்பர் கொடுத்துட்டு அண்ட் இங்கே ரிட்டர்ன் இன்னர் ஃபங்க்ஷன். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருங்க. ஓகே, சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஒரு அப்பர்னு கிரியேட் பண்ணுறோம், அதுக்கு ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணுறோம். தென் உள்ள ஒரு நெஸ்டட் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறோம். தென் அங்கே இந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். இங்கே தான் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். அண்ட் கால் பண்ணது ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணுமா, ஐ ஹாவ் அன் அக்வேரியம் அப்படின்னு, அதை ஏல ஸ்டோர் பண்ணுறோம். தென் ரிட்டர்ன் A டாட் அப்பர். தென் மறுபடியும் இது இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ரிட்டர்ன் பண்ணுது, இன்னருக்குள்ளே ரிட்டர்ன் பண்ணுது. அண்ட் நான் அப்பருங்கிறதுக்குள்ளே ரிட்டர்ன் பண்ணோம்னா இந்த இன்னருங்கிற ஃபங்க்ஷனை நான் இங்கே கொடுக்கணும். சரியா, ஓகே, இப்போ கொடுத்தாச்சு. அண்ட் இப்போ இந்த ஒரிஜினல் இருக்கு இல்லையா, இதை எடுத்துக்குவோம். இதுக்கு மேலே இங்க ஜஸ்ட் நீங்க அட் சிம்பிள் கொடுத்து இப்போ இந்த அப்பருங்கிறத கால் பண்ணா போதும். அட் ஜஸ்ட் a minute. இங்க அட்னு கொடுத்துட்டு நம்மளோட அப்பர். ஓகே, அதுக்கு கீழே இந்த டெஃப் இருக்கு இல்லையா, இந்த டெஃப் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ என்டர் பண்ணீங்கன்னா ஐ ஹாவ் அன் அக்வேரியம் இருக்கு இல்லையா, இது வந்து அப்பறம் கன்வெர்ட் ஆகி எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, இப்போ நான் ஒரிஜினலை ரன் பண்றேன். இங்க பாருங்க, ஸோ அப்பரா கன்வெர்ட் ஆகி எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக என்கிட்ட ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அண்ட் அதுக்கு மேலே அப்பருங்கிற ஒரு டெக்கரேட்டர் கிரியேட் பண்றேன். இந்த டெக்கரேட்டரை அட் சிம்பிள் யூஸ் பண்ணி நான் என்னோட ஃபங்க்ஷனுக்கு மேலே கொடுத்துட்டேன். சரியா, அட் சிம்பிள் யூஸ் பண்ணி என்னோட ஃபங்க்ஷனுக்கு மேலே கொடுத்துட்டேன். இப்போ என்ன ஆகும்னா, இது ரிட்டர்ன் பண்ணது இல்லையா, இந்த ஒரிஜினல்ங்கிறது ரிட்டர்ன் பண்ற வேல்யூவை இந்த அப்பருங்கிறது சப்ஸ்டியூட் ஆகும். அது எப்படி சப்ஸ்டியூட் ஆகுதுன்னா, ஆக்சுவலாக இங்கே அப்பர் ஆஃப் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம் இல்லையா, இங்கே வந்து இந்த ஒரிஜினல் பாஸ் ஆகும். ஓகே, இங்கே பாஸ் ஆகிறப்போ A = ஒரிஜினல் ஆஃப் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் வரும். அப்போ இங்கே ஃபங்க்ஷன் கால் ஆகுதா, இப்போ A = தட் ஃபங்க்ஷன் அண்ட் இங்கே A டாட் அப்பர் பண்ணுறோம். தென் மறுபடியும் அந்த ஏவை ரிட்டர்ன் பண்ணுறோம். புரிஞ்சுதுங்களா? இதுதான் நம்ம டெக்கரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். சார் அப்ப இதுல இன்னருங்கிறது வந்துட்டு இந்த டெஃப் டாட் ஒரிஜினல் ரைட் சார்? எஸ், இல்லை 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 அப்படி இல்லை. அண்ட் இது வந்து ஒரு wrap கண்டிஷன் மாதிரி சொல்லுவோம். நம்ம ஆப்ரேட் பண்ணுறப்போ டெக்கரேட்டரோட சின்டெக்ஸ் இந்த மாதிரி தான் வரும். ஓகே, ஸோ நீங்கள் டேரெக்டாக இந்த டெஃப் எல்லாமே கொடுக்கலாம். அண்ட் பிரிண்ட் அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறப்போ இந்த டெஃப் இன்னர் டெஃப் இல்லாமல் கொடுக்கலாம். தென் இந்த மாதிரி லாஜிக்ஸ் அப்புறம் கன்வெர்ட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு லாஜிக்ஸ் ஏதாவது உள்ள ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட டெக்கரேட்டர் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு அண்ட் அதுக்குள்ள உங்களோட நார்மல் ஃபங்க்ஷன் கொடுத்து அப்புறம் நீங்கள் கால் பண்ணணும். ஸோ அப்போ டைரெக்டாக வந்து உங்கள் ஃபங்க்ஷன் இங்கே பாஸ் ஆகி தென் இந்த ஃபங்க்ஷன் இங்கே கால் ஆகும் அண்ட் அந்த ஃபங்க்ஷன்லேருந்து ஒரு ரிட்டர்ன் ஆகிற வேல்யூவை நம்ம எடுத்து ஒர்க் பண்ணிக்கலாம். புரிஞ்சுங்களா? புரியலையா? ஓகே, நான் இங்கே தனியாக டைப் பண்ணி காமிக்கிறேன். அது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் இங்கே டைப் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸோ ஆக்சுவலாக ரொம்ப ஸ்பேஸ் தள்ளி இருக்கா?
இது ஒரு செப்பரேட் ஃபங்க்ஷன், இது ஒரு செப்பரேட் ஃபங்க்ஷன். சரியா? இங்க ஒரு பேராமீட்டர் நீங்க பாஸ் பண்றீங்க. ஓகே, ஸோ இங்க நான் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணேன்னு வைங்களேன், மீன்ஸ் எந்த ஃபங்க்ஷனோட நேம் முன்னாடி நான் அட் கொடுத்தாலும் அது டெக்கரேட்டராக மாறிடும். சரியா? ஸோ இப்போ அப்பருங்கிற டெக்கரேட்டர் மாறிடுச்சு. நீங்க இது மட்டும் கொடுத்தா போதும். இது என்ன பண்ணும்னா, இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுது இல்லையா, இந்த ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணுது, ஐ ஹாவ் அன் அக்வேரியம்ங்கிற லெட்டரை ரிட்டர்ன் பண்ணுது, ஸ்ட்ரிங்கை வந்து ரிட்டர்ன் பண்ணுது. ரிட்டர்ன் பண்ண வேல்யூ எடுத்து நம்ம இங்க கன்வெர்ட் பண்றோம். கரெக்டா? அப்போ ஸோ இது எங்க போய் ஆப்ரேட் ஆகுது அப்படின்னா, இந்த ஒரிஜினல் கொடுக்குறோம் இல்லையா, இந்த ஒரிஜினல்ங்கிறது டைரக்டா இந்த fun-ங்கிற பேராமீட்டருக்கு வந்துடும். இப்படி அட் அப்பர்னு கொடுத்தோம்னா இந்த ஒரிஜினல்ங்கிறது இந்த பேராமீட்டருக்கு வந்துடும். ஒரிஜினல்ங்கிற நேம் மட்டும் வந்துடும். சரியா? அடுத்து நம்ம இன்னர் கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த ஃபங்க்ஷன் வந்து நீங்க ஏதாவது உள்ள லாஜிக்ஸ் ஒர்க் பண்ணணும், டெக்கரேட்டர்ல உள்ள லாஜிக் ஒர்க் பண்ணணும்னா நீங்க இந்த மாதிரி தான் கொடுக்கணும். சரியா? இதான் ஒரு டைரக்டரோட சின்டெக்ஸ், ரைட்? ஸோ இங்க அடுத்து இன்னர் கொடுக்குறீங்க, தென் உள்ள இங்க தான் உங்களோட ஃபங்க்ஷனை கால் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஃபன் வந்து ஒரிஜினல் இருக்குன்னு வைங்களேன், ஒரிஜினல் நீங்க கொடுத்துட்டீங்க. இப்போ இங்க ஒரிஜினல் ஆஃப் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்தா மட்டும்தான் உங்களோட ஃபங்க்ஷன் ரன் ஆகும். கரெக்டா? அப்போ இந்த இடத்துல உங்களோட ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆகுது, ஒரிஜினல் ஃபங்க்ஷன் இந்த இடத்துல வந்து ரன் ஆகுது. சரியா? அப்போ a ஈக்குவல் டு ஒரிஜினல் ஆஃப் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட்ஸ் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணுதோ அது வந்து ஏல ஸ்டோர் ஆகுமா? அப்போ இங்க ஐ ஹாவ் அன் அக்வேரியம் வந்து ஸ்டோர் ஆகுது. சரியா? இங்க நம்ம என்ன ரிட்டர்ன் பண்றோம், இந்த ஃபங்க்ஷன்ல இருந்து என்ன ரிட்டர்ன் பண்றோம், ஏவை அப்பரா கன்வெர்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்றோம். சரியா? தென் அப்புறம் இந்த இங்க இருந்து ஆக்சுவலா இந்த அப்பர்ங்கிற ஃபங்க்ஷன்ல இருந்து என்னத்தை ரிட்டர்ன் பண்றோம், ரிட்டர்ன் இன்னரை பண்றோம். ஓகே, அப்ப இன்னர் ரிட்டர்ன் ஆச்சுன்னா இன்னர்ல இருக்கிற ஏ டாட் அப்பர் ரிட்டர்ன் ஆகுமா? அப்ப எனக்கு என்னோட ஆன்சர் கிடைச்சிடும். இதுதான் கான்செப்ட். புரிஞ்சுங்களா? எஸ் சார். இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணா ஆக்சுவலா ஒரே நிமிஷம் இருங்க, இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன், நிறைய இருக்கு. இப்போ நம்ம கொடுத்துட்டோம் இல்லையா, இப்போ நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். ஃபங்க்ஷனை கால் பண்ணோம்னா எனக்கே ஆன்சர் கிடைக்கும். லைக் பிரிண்ட் கொடுத்துட்டு கூட கொடுக்கலாம், பிரிண்ட் ஒரிஜினல் ஓப்பன் அண்ட் க்ளோஸ். இப்போ நீங்க ஒரிஜினலை கால் பண்ணா போதும். நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு டெக்கரேட் பண்ணிருக்கோம். என்ன டெக்கரேட் பண்ணிருக்கோம்னா, ஐ ஹாவ் அன் அக்வேரியம் நான் அப்புறம் கன்வெர்ட் பண்ணிருக்கேன். சரியா? இப்போ இது ரன் பண்ணலாம். ஓகே, ஸோ ஐ ஹாவ் அன் அக்வேரியம் அப்படிங்கிறது கேப்ஸ்ல கிடைச்சிருச்சு எனக்கு. சரியா? நீங்க வந்து எக்ஸிஸ்டிங்கா உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதோட ஃபங்க்ஷனாலிட்டியை நீங்க மாத்தணும், அந்த ஃபங்க்ஷனை அஃபெக்ட் பண்ணாம. அப்போ இந்த மாதிரி கொடுக்கறது மூலியமா ஈஸியா உங்க ஃபங்க்ஷனாலிட்டியை மாத்திக்கும். சரி, இப்போ என்னோட அட் அப்பர் கொடுத்ததுனால கேப்ஸ் வந்துருச்சு. சரியா? நான் ஸ்பிளிட் பண்ணணும். லைக் ஒரு சின்ன கான்செப்ட், வேற ஒன்றும் இல்லை, ஃபிளிப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் இன்னொரு ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். ஓகே, சேம் மேலே இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ அப்பருக்கு பதிலாக ஸ்பிளிட் கொடுக்குறேன். ஓகே, இங்கே ஏ டாட் அப்பர் ரிட்டர்ன் பண்ணுறேன்னா அதுக்கு பதிலாக ஸ்பிளிட்டை ரிட்டர்ன் பண்ணுறேன். சார் ஸ்பிளிட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். டி வந்துருச்சா? ஸோ இங்கே ஏ டாட் ஸ்பிளிட் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும், இந்த ஸ்பிளிட்டை நீங்கள் கால் பண்ணால் மட்டும்தான் அது ஸ்பிளிட் ஆகும் இல்லையா? இப்போ நான் அப்பர் எடுத்துடுறேன், அப்பர் எடுத்துட்டு ஸ்பிளிட் கால் பண்ணுறேன். சரியா? இது சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணிடலாம். ஓகே, ஸ்பிளிட் ஆயிடுச்சுங்களா? இப்போ நான் இது ரெண்டையுமே ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நம்ம லிஸ்ட்டுக்கு வந்து நம்மளால அப்பர் கேஸ் வந்து பண்ண முடியாது. லிஸ்ட்டுக்குள்ள இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கும் அப்பர் கேஸ் பண்ண முடியாது. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்பிளிட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த அவுட்புட்டை தான் எடுத்து மேலே இருக்கிற டெக்கரேட்டருக்கு எனக்கு ஓவர்லாப் பண்ணும். சரியா? அப்போ இதை நான் அப்பர் கேஸ் பண்ண முடியாது. அப்போ ஃபர்ஸ்ட் நான் அப்பரா கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இங்க அட் அப்பர் கொடுத்துருங்க. ஜஸ்ட் நான் இதை ஷோ பண்றதுக்கு ரீசன், எவ்வளோ டெக்கரேட்டர்ஸ் வேணா நீங்க ஆட் பண்ணலாம். ஓகே, என்ன பிரச்சனைனா இப்போ இங்க அப்பர் கொடுத்துட்டீங்களா, இந்த அப்பர் என்னத்தை ரிட்டர்ன் பண்ணோம், ஐ ஹாவ் அன் அக்வேரிங்கிறத கேபிட்டல்ல ரிட்டர்ன் பண்ணும். சரியா? ஸோ அப்போ இந்த அப்பர் ரிட்டர்ன் பண்ற வேல்யூ இருக்குல்ல, அந்த வேல்யூ எடுத்து கொண்டு போய் ஸ்பிளிட் ப்ராசஸ் பண்ணும். புரியுதா?
ஸ்பிளிட்டு ப்ராசஸ் பண்ணோம். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், ஐ ஹாவ் அன் அக்வேரியம் வந்து ஸ்பிளிட் ஆகி கிடைக்கும். செக் பண்ணிடலாமா? ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது, ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க டெக்கரேட்டர் அப்பர் வந்து இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிடுது, மேலே இருக்க மாதிரி கன்வெர்ட் பண்ணிடுது. அதுக்கப்புறம் ஸ்பிளிட் ஒர்க் ஆகுது. ஸோ அதனால எனக்கு அப்புறம் கன்வெர்ட் ஆனது ஸ்பிளிட்டா கன்வெர்ட் ஆகி கிடைக்கும். இது ஓவர் லேப் ஆகும். சரியா? நீங்க இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ஒவ்வொன்றா ஆட் ஆகிட்டே வரும். அப்பரோட ஆன்சர் ஸ்பிளிட் எடுத்து ஸ்பிளிட் ப்ராசஸ் பண்ணி அதோட ரிசல்ட்டை கொடுக்கும். சரியா? அப்போ அதுக்கு மேலே இன்னொரு டெக்கரேட்டர் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் ஓவர்லேப். ஓகே, ஸோ ஸ்பிளிட் என்ன ரிட்டர்ன் பண்ணுதோ அதை எடுத்து அந்த டெக்கரேட்டர் ஓவர்லேப் பண்ணி கொடுக்கும். புரியுதுங்களா? நம்ம ஆட் பண்றதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஃபாண்ட் இருக்கு, அந்த ஃபாண்ட்டுக்கு ஒரு போல்டு ஆட் பண்றீங்க, அது ஒரு டெக்கரேட்டர்னு வச்சுக்கோங்க. அப்புறம் இட்டாலிக் ஆட் பண்றீங்க, அது ஒரு டெக்கரேட்டர். அண்ட் அண்டர்லைன் ஆட் பண்றீங்க, அது ஒரு டெக்கரேட்டர். அப்போ என்ன ஆகும், போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன் மூணுமே தானே இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இங்கே. புரிச்சுங்களா டெக்கரேட்டர்ஸ்னா என்னன்னு? எஸ் சார். பட் இது வந்துட்டு ரிவர்ஸ் ஆர்டர்ல தான் கொடுக்கணுமாங்க சார்? ரிவர்ஸ் ஆர்டர்னு எப்படி சொல்றீங்க? இங்க வந்து ஸ்பிளிட் ஃபர்ஸ்ட் அப்பர் செகண்ட் கொடுத்துருக்கீங்க, ஆனா அப்பர் ஆகிட்டு தான் ஸ்பிளிட் ஆகுதுங்க சார் கீழே. அங்கதாங்க சார். இங்க இருந்து பாருங்க, இந்த ஒரிஜினல் இருந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பர் தான் ஃபர்ஸ்ட், ஸ்பிளிட் செகண்ட் இல்லையா? நீங்க இங்க கொடுத்துக்கிறது சொல்றீங்களா? எதை கேக்குறீங்க? நீங்க சொன்னீங்க இல்லைங்க சார் அட் ஸ்பிளிட் கீழே டெஃப் ஒரிஜினல், அதேதான் சார் கேக்குறேன். இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரன் ஆக வேண்டியது வந்துட்டு ஒரிஜினலுக்கு மேல கொடுக்கணும், அதாவது ஃபங்க்ஷனுக்கு மேல கொடுக்கணும். ஆமா ஆமா. ஓகே சார். இது அப்படியே அடிக்கிட்டே போற மாதிரி, ஓவர்லாப் ஆகிட்டே போற மாதிரி. ஸோ இதுக்கு மேல இன்னொரு ஃபங்க்ஷன் வேணும்னா அதுக்கு மேல கொடுத்துக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் அப்பர் ரன் ஆகும், அப்புறம் ஸ்பிளிட், அதுக்கப்புறம் நம்ம என்ன கொடுக்குறோமோ அந்த டெக்கரேட்டர் ரன் ஆகும். ஓகே சார். யா, அதாவது புரிச்சுங்களா டெக்கரேட்டர்னா என்னன்னு? ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதை டெலிட் பண்ணிடுறேன். இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஒரு 2 வேல்யூ கொடுத்து அதை ஆட் பண்ணுறேன். அந்த வேல்யூவை 10ஆலையும் 20ஆல மல்டிபிள் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் தரும். சரியா? ஸோ அப்படின்னா தான் டெக்கரேட்டரோட அந்த அவுட்புட் எடுத்து எப்படி ஒர்க் பண்ணதுங்கிறது நமக்கு ஈஸியாக தெரியும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் டெஃப் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஆடு, ஸோ இங்கே ஒரு ஃபங்க்ஷன் அண்ட் கோலன் டெஃப் இன்னர் then colon and இங்க like a. so இங்க டபுள் அன்பேக்கிங் பண்ணிடலாம். ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் எப்பயுமே ஃபங்க்ஷன்ல இருந்து வேல்யூஸ் பல்க் வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணுச்சுன்னா அது எப்பயுமே டபுளா தான் ரிட்டர்ன் பண்ணும். சரியா? ஸோ அதனால a, b கொடுத்துக்கிறேன் ஈக்குவல் டு என்னோட ஃபங்க்ஷன். ஓகே, அடுத்து ரிட்டர்ன் a plus b டன். இப்போ இங்க என்ன பண்ணணும், ரிட்டர்ன் இன்னர். ஓகே, ஸோ அடுத்து இன்னொரு ஃபங்க்ஷன் லைக் மேலே இருக்கிறத அப்படின்னு கால் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன ஆகும்னா இந்த ஃபங்க்ஷன் எதை ரிட்டர்ன் பண்ணும், ரெண்டையும் ஆட் பண்ணி, ஓகே, ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணி ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். 2 வேல்யூ இருக்கு, ரெண்டையும் ஆட் பண்ணி ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும் இல்லையா? அப்போ இங்கே நமக்கு டபுள் அன்பேக்கிங் தேவைப்படாது, ஜஸ்ட் ஏ மட்டும் கொடுத்துக்கலாம். அண்ட் இங்கே நான் என்ன பண்ண போறேன்னா ஏவோட 10 மல்டிபிள் பண்ண போறேன். ஓகே, அப்போ இங்கே MUL ஆஃப் 10 கொடுத்துக்கிறேன். ஓகே, அடுத்து 20. ஸோ இது 20 மாற்றிடலாம். இங்கே a இன்ட்டு 20 மாற்றிடும். ஓகே, இப்போ நம்ம பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வேணும் இல்லையா? ஸோ அதனால டெஃப் ஒரிஜினல்னே கொடுத்துக்கிறேன். ஓப்பன் அண்ட் க்ளோஸ். நீங்கள் எது கொடுக்கல, டைரெக்டாக இன்புட்ஸ் வாங்கிக்கலாம். நம்ம இன்ட்டு ஆஃப் இன்புட் என்டர் your value.
ஓகே. ஸோ இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு தென் பேஸ்ட். ஸோ இதோட இன்புட் வேரியபிள் மட்டும் பின்னு மாற்றிக்கிறேன். தென் இப்போ எனக்கு a, b கிடச்சிருச்சு இல்லையா? தென் இங்கே என்ன பண்ணுறேன்னா ரிட்டர்ன் a, b. ஓகே. இப்போ ரிட்டர்ன் a, b அப்படியே ரிட்டர்ன் பண்ணிட்டேன். தென் என்னோட ஒரிஜினல் இங்கே கால் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ print original done. இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் அடிஷன் செக் பண்ணிடலாம். add. ஓகே. ஸோ இதை ரன் பண்ணிடலாம். enter வேல்யூ சிம்பிளான வேல்யூ கொடுப்போம். 2 கொடுக்குறேன். தென் 2. ஸோ இட் ரிட்டர்ன்ஸ் 4. கரெக்டாக வேலை செய்யுது இல்லையா? தென் ஸோ இதுக்கப்புறம் நான் மல்டிபிள் ஆஃப் 10 கொடுக்குறேன். ஓகே. தென் இதை சேவ் பண்ணிடலாம். இப்போ என்டையர் வேல்யூ அது சேம் 3 and 3 கொடுக்கலாம். 3. ஓகே. அப்போ 3 + 3 6 வந்து 10ஆல மல்டிபிள் ஆகி 16 எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? இப்போ ஆடுன்னு கொடுத்துருக்கேன். அப்போ a வந்து 3, b வந்து 3 கொடுத்துருக்கீங்க. a வந்து 3, b வந்து 3 ரெண்டும் ஆட் பண்ணா 6 அண்ட் அதுக்கு மேல மல்டிபிள் ஆஃப் 10 கொடுத்துருக்கேன். அப்போ 6 × 10 எனக்கு 60 கிடைச்சிருச்சு இல்லையா? தென் இன்னொரு ஆப்ரேட்டர் டெக்கரேட்டர் ஆட் பண்றேன். mul of 20 அண்ட் இப்போ இதை ரன் பண்ணிடுறேன். என்டர் வேல்யூ இங்கே 4 and 4 கொடுக்குறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? 4 + 4 8. 8 × 10 80. ஓகே. 80 × 800 × 800 1600 கிடைக்கும் எனக்கு. 80 × 80 1600. கரெக்டுங்களா? மல்டிபிள் பை 20 தானே பண்ணியிருக்கோம். 10 மல்டிபிள் பண்ணது, அதுக்கப்புறம் 20 மல்டிபிள் பண்ணுது. ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் 4 + 4 8 கிடைக்கும் அண்ட் 8 × 10 80 and 80 × 20 1600. கரெக்டா இருக்கா? ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு ஆட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆட் வந்து ஒர்க் ஆயிருக்கு. அப்புறம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 அப்புறம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 20. இப்போ இதோட அவுட்புட் எடுத்து இது ஒர்க் பண்ணுது, இதோட அவுட்புட் எடுத்து இது ஒர்க் பண்ணுது. கரெக்டுங்களா? புரிஞ்சா? அப்போ டெக்கரேட்டர்ஸ்னா என்னன்னு? எஸ் சார். பட் இதுல ரிட்டர்ன் a × 10 கொடுத்துருக்கோம் இல்லைங்க சார் ஃபர்ஸ்ட் மல்டிபிள்ல. அது மேலேங்க சார். a ரிட்டர்ன் a × 10. ஆமா. அது கூடயே ரிட்டர்ன் a × 20 அந்த மாதிரி ரெண்டுமே ஒரே இதுல கொடுக்க முடியாதாங்க சார்? அது டப்புல ரிட்டர்ன் பண்ணுங்க. பண்ணலாம். இல்லைங்க சார். இப்ப ரெண்டு ஃபங்க்ஷனா கொடுத்துருக்கீங்க சார். அதுவே ஒரே ஃபங்க்ஷனா கொடுக்க முடியாதுன்னு. ஒரே ஃபங்க்ஷனா கொடுத்தீங்கன்னா வேல்யூ டப்புள் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். இப்போ a × 10 ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும், a × 20 ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். ஓகே சார். ஆக்சுவலா அப்போ 80, 1600 ஒரு டப்புள்குள்ள ரிட்டர்ன் பண்ணும். இங்க எப்படி a, b வந்து 4, 4 டப்புலா ரிட்டர்ன் பண்ணுது இல்லையா? அந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ணும். ஓகே. இது வந்து ஜஸ்ட் டெக்கரேட்டர்னா என்ன அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் தான். அதனால ஒரு லேயர் பை லேயரா கொடுக்கணுங்கிறதுக்காக சும்மா 10, 20 அந்த மாதிரி கொடுக்கும். ஜஸ்ட் an எக்ஸாம்பிள். ஓகே சார். Any doubts? No sir. No sir. ஏதாவது டவுட்ஸ் எதாவது கேட்குறீங்களா? ஸோ உங்கள் பைத்தானோட டெக்கரேட்டட் டாபிக் ஃபினிஷ்ட். ஓகே. ஸோ ஏதாவது டவுட் கேட்குறதுனா கேளுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சார் இது வந்துட்டு நம்ம அப்பர் இதுக்கு முன்னாடி கொடுத்தது வந்துட்டு டாட் அப்பர்னு கொடுத்து பண்ணுவோம் இல்லைங்க சார்? அதே மாதிரி பண்ணலாம்ல? இது என்ன யூஸ்ங்க சார் இதுல? எது கேட்குறீங்கம்மா?
இந்த அப்பர் டாட் அப்பர்னு சொல்லி பண்ணலாங்களா? ஆக்சுவலாக என்னன்னா ஆமாங்க சார். டெக்கரேட்டரோட கான்செப்ட் வந்து இப்போ ஒரு லாஜிக் நீங்கள் வச்சுருக்கீங்க, அந்த லாஜிக்கை எடுத்து நான் வேற ஏதாவது ஒர்க் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த லாஜிக் எடுத்து வேற ஏதாவது ஒர்க் பண்ணணும் அண்ட் அந்த லாஜிக்கை நான் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒர்க் பண்ணணும். ஸோ அப்போது இந்த மாதிரி நான் லாஜிக்ஸை எழுதி இதுக்கு மேலே ஓவர்லாப் பண்ணிக்கலாம். அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். நீங்கள் டைரெக்டாக டாட்டா பொருள் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான், அவ்வளோதான். ஸோ லேயராக ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் கொடுக்க முடியும். இன்ஸ்டெட் ஆஃப் அப்பர் கேஸ் நீங்கள் எவ்வளோ பெரிய லாஜிக் வேணால் எழுதி இது ரிட்டர்ன் பண்ணுற இந்த ஒரிஜினல் ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூவை எடுத்து இன்னொரு லாஜிக்கில் போட்டு அந்த லாஜிக் என்ன ரிட்டர்ன் பண்ணுதோ அந்த வேல்யூ எடுத்து நம்ம பிரிண்ட் பண்ணலாம். அதுக்கான எக்ஸாம்பிள் தான். ஓகே சார். சார் அப்புறம் அசைன்மெண்ட் இல்லைங்க சார். சொல்லுங்க. இது ஒரு ஒரு சொல்லுங்க. ஹலோ சார், CSFF2 சார் அசைன்மெண்ட் நம்பர். அதுல வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு சிட்டியை வந்துட்டு யூசர் கிட்ட இருந்து இன்புட்டா வாங்கணும். அதுக்கப்புறம் ஒரு சிட்டி என்டர் பண்ணோனையும் என்டர் ப்ரெஸ் பண்ணா இன்னொரு இன்புட் வந்துட்டு யூசர் வந்து கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி கொடுக்கணும் சார். அதுக்கப்புறம் இன்னொரு லைன் கொடுத்துருக்காங்க, அது எனக்கு புரியல. கிரியேட் அ ஃபோல்டர் இன் பாஸ்வேர்ட் named cities, then create a file with names as first character of city and உங்க ஸ்கிரீன் அப்படியே ஷேர் பண்றீங்களா? ஸ்கிரீன்ல தானே இருக்கீங்க? எஸ் சார். போனா லேப்ல இருக்கீங்களா? லேப்ல தாங்க சார். அப்படியே ஸ்கிரீனை ஷேர் பண்ணுங்க. இதுதாங்க சார். இருங்க, ஷேரிங் ஆயிட்டு. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? ப்ரோக்ராம் அசைன்மெண்ட். So takes a list of cities as input. Ask user if they want to add more cities after each. ஓகே, ஃபர்ஸ்ட் இது புரிஞ்சுதுங்க சார், அது ஓகே. செகண்ட் இதுதான் என்ன சொல்ல வராங்கன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண சொல்றாங்கன்னா, PWD அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ள சிட்டி ஃபோல்டர் கிரியேட் பண்ண சொல்றாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண சொல்றாங்க. அந்த ஃபைல் வந்து சிட்டியோட ஃபர்ஸ்ட் கேரக்டரா இருக்கணுங்கிறாங்க. அண்ட் அதுக்குள்ள சிட்டியோட லிஸ்ட், ஆல் த சிட்டி லிஸ்ட் ஸ்டார்டிங் வித் தட். ஓகே, புரிஞ்சு. என்னன்னா இப்போ ஏபிசிடின்னு இருக்கு இல்லையா? ஸோ அதில் ஒரு பிடபிள்யூடிங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ள சிட்டியோட நேம் ஏங்கிற நேம் ஏபிசிடின்னு வச்சுக்கோங்க. தென் அதில் ஓப்பன் பண்ணிட்டு அந்த ஃபைல் நேமும் அதே மாதிரி வச்சுட்டு தென் அந்த ஃபைலுக்குள்ள அந்த நேம்ல ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஏனா ஏல என்னென்ன சிட்டிஸ் இருக்கு, பினா பில என்னென்ன சிட்டிஸ் இருக்கு, சில என்னென்ன சிட்டிஸ் இருக்கு, அந்த மாதிரி பண்ண சொல்றாங்க. கீழே கொடுத்துருக்காங்களே எக்ஸாம்பிள், மேலே போங்களேன். இப்போ m.txt அதுக்குள்ள மும்பை, மதுரை இது எல்லாமே எம்ல ஸ்டார்ட் ஆகுமா? அந்த மாதிரி பண்ண சொல்லிருக்காங்க. அதுதாங்க சார். யூசரோட இன்புட்ல இருந்து அது பண்ணணுமா என்ன? இல்ல நம்மளே நீங்க ஃபர்ஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணிருங்க. பண்ணிட்டு யூசர் ஆட் பண்ணணும் அப்படின்னா அவங்க இப்போ ஒரு சிட்டி கொடுக்குறாங்கன்னா அந்த சிட்டி இப்போ எம்ல இருக்குன்னா கரெக்டாக அந்த எம்ங்கிற ஃபைலில் போய் ரைட் ஆகும்.
எஸ் சார், அதுதான் கேக்குறேன். அப்படி பண்ணணுமான்னு கேக்குறேன். அப்படிதான். அது எப்படிங்க சார் பண்ணணும்? டெக்ஸ்ட் ஃபைல்ல இது பண்ணணும்னா ரைட் இந்த ஃபைல் நீங்க அப்பன் யூஸ் ஹேண்ட்லிங் ரைட் பண்ணீங்கன்னா ஃபைல் ஹேண்ட்லிங் யூஸ் பண்ணி தானுங்க சார்? ஃபைல் ஹேண்ட்லிங் W ரைட் கொடுத்து அப்பன் யூஸ் பண்ணி ரைட் யூஸ் பண்ணணும். ரைட் வேணாம். ரைட் ஓகே யூஸ் சார். பண்ணீங்கன்னா என்டையரா ரைட் ஆயிடும். அப்போ ப்ரீவியஸ் நீங்க ஆட் பண்ணி வச்சிருக்கிற சிட்டிஸும் போயிடும். ஓகே சார். ஸோ அப்பன் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ கண்டிஷன் கொடுத்துட்டு நியூ சிட்டிஸ் அப்படின்னு ஆட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிஷன் கொடுத்துட்டு அங்க மட்டும் அப்பன் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ ஆல்ரெடி அஜ்மீர் அப்படின்னு இல்லை பெங்களூர் அப்படின்னு இருக்குன்னா பெங்களூருக்குள்ள பியில் என்ன ஸ்டார்ட் ஆகுமோ அந்த பண்ருட்டி அந்த மாதிரி ஊர் வந்து அப்படியே ஆட் ஆகிட்டே வரும் லைன் இல்லைன்னா. இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் வேர்டு என்னன்னு சொல்லி பார்த்து அந்த வேர்ட்ல கொண்டு போய் இது பண்ணணும். யா, இன்புட்டோட ஃபர்ஸ்ட் வேர்டு. ஆமா, ஃபர்ஸ்ட் கரெக்ட். ஓகே சார். ஓகேங்க, தேங்க்யூ ஆல். ஏதாவது டவுட்னா டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஃபீட்பேக் ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்க. ஓகே ஓகே சார். Okay, sir. ஓகே சார். Thank you, sir.